வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி அமாவாசை சமையல் தான் பார்க்க போகிறோம். வடைக்கு கடலைப்பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் ஊற வச்சுருக்கேன். பால் பாயாசத்துக்கு காய வச்சுக்கிட்டு இருக்கேன். துவரம்பருப்பு சாம்பாருக்காண்டி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். வெங்காயம் நீங்கள் வர்றதுக்கு சேர்க்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. நாங்கள் வெங்காயம் சேர்ப்போம். பொரியலுக்கு மட்டும் சேர்க்குறது கிடையாது. பூண்டு மட்டும்தான் நாங்கள் சேர்க்குறது கிடையாது. வெங்காயம் சேர்த்துக்குவோம். இப்போ நான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு காயெல்லாம் கொட்டி நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்சமாக புளி சேர்த்து சாம்பார் வைக்கிறதுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயம் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு முன்னாடி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு பின்னாடி நான் பருப்பில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதனால் பெருங்காயத்தூள் இப்போ நான் சேர்க்கலை. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காயெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு புளி கரைசலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா வீட்டில் எப்பவும் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள், மிளகாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா குக்கரில் வேக வச்சா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். குக்கரில் ஒரு விசில் வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சீக்கிரம்
அவசர வேலைக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வாழைக்காய் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு, வெங்காயம், வரமிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியா சீரகம் சேர்ந்த தூள். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயத்தை சேர்த்து ஒரு வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு, இதையும் இது கூட சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா லைட்டாக தண்ணி தெளிக்கிற மாதிரி ஊற்றி மூடி போட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. சிம்மில் வச்சுட்டு வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இடையில நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்து விட்டு சீரகம், மல்லியெல்லாம் சேர்ந்த பொடி, மஞ்சத்தூள்லாம் அதில் ஏற்கனவே இருக்கும். அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கடைசியாக கலந்து விட்டு பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு கழுவிட்டு கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். ஏன்னா ஒரே மாதிரி கிழங்குனா சீக்கிரம் வந்துடும். ஒரு கிழங்கு பெருசும் சிறுசுமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும். இல்லைன்னா ஒரு கிழங்கு வந்து சீக்கிரமே வேகாது, அப்படியே கல்லாட்டுனா கண்ணி போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலை உரித்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயம், கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இதை வச்சு செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை தோலை உரித்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் அதே குக்கரில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரணும். எல்லாமே நல்லா இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதங்குறப்ப மிளகாத்தூள், குழம்புத்தூள் லைட்டாக நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு
உருளைக்கிழங்கையும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பூண்டு எதுவுமே சேர்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் விரதத்துக்கு சேர்க்க மாட்டோம். வெங்காயம், பூண்டு நாங்கள் பூண்டு மட்டும் சேர்க்க மாட்டோம். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், கடுகு, சீரகம், சோம்பு எண்ணெய் விட்டு குக்கரில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்புலாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு முன்னாடி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும் வெங்காயம். மசாலா இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்புத்தூள் லைட்டாக போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டு உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பாயாசம் ரெடி பண்ண போகிறேன். பாயாசத்துக்கு வந்து ஜவ்வரிசி நல்லா லைட்டாக வறுத்துட்டு சுடு தண்ணியில் ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். இது கூட முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம். ஏலக்காய் 2, 3 ஏலக்காயை வந்து தட்டி போட்டு ஒரு நல்லா வேகட்டும். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு முன்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு வெந்திருக்கு. நல்லா பால் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை பால் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்படியே பாயாசம் திரிஞ்சுக்கிறோம். அதனால் கொஞ்சமாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே. நான் வந்து இப்போ தண்ணியில் ஜவ்வரிசி போட்டு உப்புலாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு இல்லைன்னா ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நல்லா வேக வச்சதுக்கு முன்னாடி இது கூடவே முந்திரி, திராட்சை சேர்த்து பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்க்கரை தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை வடைக்கு வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் எதுவுமே சேர்க்காமல் தனியாக கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு எடுத்து வடை தட்டி வச்சுட்டு மற்றதில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நீங்கள் வடை தட்டி போட்டுக்கலாம். இப்போ கடலை மாவில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு படையலுக்கு தனியாக பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. வெங்காயம்லாம் போட்டு தனியாக இந்த மாதிரி மசால் வடை செஞ்சுக்கலாம். அதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு, பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கு முன்னாடி ஒன்றா தட்டி போட்டாச்சு. பாயாசம் வந்து ஜவ்வரிசியை வேக வச்சு ஏலக்காய் போட்டு முந்திரி, திராட்சையெல்லாம் கொட்டி பால் நல்லா காய வச்ச பால் ஊற்றி சர்க்கரையெல்லாம் போட்டு அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்பளம் கடைசி அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போது எங்கள் வீட்டில் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல், அப்பளம், பாயாசம், வடை. இதுதான் எங்கள் வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.